கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 128 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா உங்க இருதயத்துக்கு தேவையான, உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். ஆண்டவருடைய வேத வசனங்கள் மூலமா என்னெல்லாம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதை நம்ம விளக்கமா பார்த்துட்டு வரோம். இப்போ ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிடும்போது என்னெல்லாம் நமக்கு செய்யறாரு, தெரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள்லாம் செய்யறேன்னு சொல்றாரு. அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொல்றாரு. இதுதான் நம்ம பேசிட்டு வரோம். பார்ப்போம். எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த வசனம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு ரிலேட்டடா நிறைய வசனங்களை பேசிட்டு வரோம். அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது நம்ம வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை, அதாவது வேலையில, பிசினஸ்ல, படிப்புல மற்றும் பலவிதமான நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்ல, நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது சுகபலத்துக்கு நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது, இப்படி பலவிதமா வாழ்க்கையில பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம், ஒவ்வொரு நோக்கம். இப்படி நம்ம கேட்கறதுக்கும் மேலா, கேட்டுக்கொள்றதுக்கும் மேலா, அதுதான் அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொல்றாரு. இதுக்கு சப்சிக்வெண்டா நிறைய வசனம் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ சங்கீதம் 72:12 கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். பாருங்க, கூப்பிடுகிற எளியவனையும், அதாவது சாதாரண ஆள கூட, உதவியே இல்லை, வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். விடுவிப்பார்னா என்ன? சிறுமையிலிருந்து விடுவிப்பார். எளியவனையும், எளியவன் ஏழ்மையில் இருக்கவன், வறுமையில் இருக்கவன், அதான் எளியவனே. வசதி வாழ்க்கை இல்லை, குறைவு, உதவியற்ற சிறுமையானவனை அவர் விடுவிப்பார். எதுல இருந்து விடுவிப்பார்? சிறுமையிலிருந்து விடுவிப்பார். அவனுடைய குறைவு நிறைவாகும், எளியவன் வாழ்க்கை மாறும். அதுதான் சொல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க 13ஆம் வசனத்துல, பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். பலவீனனாக்கும், வீக்கா இருக்கவங்க, ஸ்ட்ரென்த்தே இல்லை, அதாவது மனதளவுல சோர்ந்து போய் ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா உடம்போட மனசுல ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்க. சோர்ந்து போயிருக்கவங்களுக்கு அவர் இறங்கினா இறக்கப்பட்டு அவங்க மேல மனதுருகி கிருபையா அவங்களோட குறைங்களை தீக்கிறதுக்காக மனமிறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். விடுவிக்கிறது மட்டும் இல்ல, ஆத்துமாக்களை ரட்சிப்பார். வாழ்க்கை மட்டும் இல்ல, ஆத்மாவும். ஏன்னா ஆவி, ஆத்மா, சரீரம், இது முக்கியம். சரீர பிரகாரமான வாழ்க்கை, ஆவி பிரகாரமான வாழ்க்கை, ஆத்மா, ஆவி, ஆத்மா, சரீரம், இப்படி எல்லாத்திலையும் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றார். அதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்துல. அடுத்து 86:5 வசனம் பார்ப்போம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். பாருங்க, தாவீது என்ன சொல்றாரு? ஆண்டவரே நல்லவரும் மன்னிக்கிறவரும், என பாவங்களை மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். அவர் நல்லவர், மகா இரக்கமானவர், மகா கிருபை நிறைந்தவர். அதனால நல்லவரும் மன்னிக்கிறவரும், நம்மளை மன்னிக்கிறவர். அவர் மன்னிக்கிறதாலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர் நம்மளை மன்னிச்சதால, நமக்காக பலியானதால, நமக்காக ரத்தம் சிந்தனதால, நம்ம மீட்டெடுத்ததால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் மன்னிக்கிறவரும், நோக்கி கூப்பிடுற யாவர் மேலும், யார் கூப்பிட்டாலும், அதாவது எளியவன், பெரியவன், சின்னவன், யார் கூப்பிட்டாலும்னா, கிறிஸ்தவங்க, மத்தவங்க, அப்படியெல்லாம் இல்லை, சீனியர், ஜூனியர், இதெல்லாம் இல்லை. இதுல யார் கூப்பிட்டாலும், கூப்பிடுற யாவர் மேலும், யாரா இருந்தாலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்றாரு. 7ஆம் வசனம், நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டு அருளுவீர். உங்க வாழ்க்கையில கஷ்டம் இருக்கா? யாருக்கு கஷ்டம் இல்லைங்க, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா துயரப்படுகிறதுன்றது என்னன்னா, ரொம்ப வாழ்க்கையில பெரும் சோதனை, பெரிய பிரச்சனை, வாழ்க்கையே பிரச்சனை ஆயிடுது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை எப்படின்னா, நோயில பிரச்சனை, வியாபாரத்துல பிரச்சனை, இல்ல நம்ம சொத்து பிரச்சனை, சில பேர் இருக்கிற வீட்டுக்கே பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, தாய் தாப்பங்குள்ள பிரச்சனை, இப்படி பாத்தீங்கன்னா சமாதானம் இல்லாத வாழ்ற வாழ்க்கை. அப்போ துயரம் பாத்தீங்கன்னா பல விதத்துல வருது. எல்லா சைடுல நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், எப்படி நியூஸ் சொல்றோம் நம்ம, அந்த மாதிரி 4 திசையிலிருந்து நெருக்கம். அதுதான் துயரப்படுகிற நாளில், நெருக்கப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்.
நீர் என்னை கேட்டு அருளுவீர். 88:1 சொல்றாரு பாருங்க. என் ரட்சிப்பின் தேவனாய் கர்த்தாவே, இரவும் பகலும் நோக்கி கூப்பிடுகிறேன். இரவும் பகலும் நான் உங்களை தான் நோக்கி கூப்பிடுறேன். இரவும் பகலும் தியானிக்கிறேன்னு சொல்றாரு, நான் கூப்பிடுறேன்னு சொல்றாரு. ஏன்னா அவர் சொல்லிட்டாருங்க, துயரப்படுகிற நாளில் உண்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டு அருளுவீர். 8ஆம் வசனம். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரைகளுக்கு ஒப்பும் இல்லை. அவருக்கு நிகராக யாரும் இல்லை. அவருடைய கிரைகள், அதாவது வெறும் வாய் வார்த்தை மட்டும், ஆண்டவர் எப்படின்னா வெறும் வசனத்தை மட்டும் சொல்லி பேசுறவர் இல்லை, ஆக்ஷன்ல. உம்முடைய கிரைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஏன்னா அப்படி ஒரு பலத்த காரியத்தை செய்யக்கூடியவர் அவர், வாழ்க்கையை மாற்றக்கூடியவர். நீங்க சவால்களை சந்திக்கும் போது அவரை நோக்கி கூப்பிடணும். வாழ்க்கையே ஒரு சவால் தான் பாருங்க. இன்னைக்கு டெய்லி நம்ம செய்தித்தாள் வாசிக்கணும், செய்திகளை பார்க்கணும். நம்ம தொலைக்காட்சியில் செய்தித்தாள் வாசிச்சிங்கன்னா உலகத்தில் எப்படியெல்லாம் பிரச்சனைகள் நடக்குது, என்னெல்லாம் எப்படியெல்லாம் மனுஷங்க துஷ்டர்கள் எப்படியெல்லாம் இருக்காங்க, தீய காரியத்தால் உலகம் எப்படி நிறைஞ்சிருக்கு, அழிவின் பாதையில் போயிட்டு இருக்கு, அப்படிலாம் இருக்கு. அதுதான் தாவீது சொல்றார், நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டு அருளுவீர். கண்டிப்பா பதில் கொடுப்பாருன்னு சொல்றார். நீர் என்னை கேட்டு அருளுவீர்னு சொல்றார். 5ஆம் வசனத்துல நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும். அவர் மன்னிக்கிறவர், நம்ம பாவங்களெல்லாம் மன்னிக்கிறவர். எல்லாத்தையும் கல்வாரி சிலுவையில நமக்காக ஒப்பு கொடுத்துட்டார். ரத்த சாட்சியா நமக்காக மரித்தார். எப்பொழுதும் ஜீவிக்கிறார். நேற்று மென்றும் மாறாத தேவனா இருக்கார். நம்ம வாழ்க்கைக்கு எப்பவும் தேவை பாருங்க. தினம் தினம் நம்ம உடலுக்கு என்ன பண்றோம், உடல் பலத்துக்காக நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம். நிறைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம், எப்படி நம்ம உடல்ல நம்ம பராமரிக்கிறோம். எப்படியெல்லாம் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நம்ம உடலை பாதுகாக்கிறதுக்கு ஆகாரங்கள் இதெல்லாம் நம்ம செய்யறோம். அதே மாதிரி மனசுக்கு, நம்ம ஆத்மாவுக்கு என்ன செய்யணும். ஒவ்வொரு ஆத்மாக்கும் ஆண்டவரும் வாஞ்சியோடு அவரை நம்ம துதிக்கிறதும், அவரை நோக்கி கூப்பிடும்போது பாருங்க, அவர் அதான் சொல்றாரு பாருங்க, ஆத்மாவையும் ரட்சிப்பேன்னு சொல்றார். இங்கேயும் சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். அப்புறமா தான் இதை சொல்றார், நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும். ஆத்மாவை உயர்த்துறேன்னு சொல்றார். அதாவது மனசு முழு இருதயத்தோட, முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட அவரை நோக்கி கூப்பிடுறது. கூப்பிடும் போது செவி கொடுக்காம இருக்கவே மாட்டார். நிச்சயமா நம்ம கூப்பிடுதலுக்கு பதில் கொடுப்பார். நான் நினைக்கலாம், நம்ம இப்ப நான் ஏன் சொன்னேன்னா, தினம் நம்ம உடலை நம்ம இப்படி எல்லாம் சாப்பாடு பல வகையா தினம் நம்ம சாப்பிட்டாலும் எப்படி நம்ம சாப்பிட்டுதான் ஆகணும். இன்னைக்கு ஒரு வகை, மறுநாள் ஒரு வகை, வேற வகை சாப்பிட்டாலும் 3 வேளை நம்ம சாப்பிட்டு நம்ம உடலை பராமரிக்கிறதுக்கு எப்படி நம்ம செய்யறோம், அதே மாதிரி நம்ம மனசை, நம்ம ஆத்மாவை, நம்ம வாழ்க்கைய நல்ல வழியில கொண்டு போறதுக்கு ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், அவரை எப்பவும் துதிக்கணும், அவருக்கு நன்றியோட வாழணும், அவரை விசுவாசிக்கணும். இதுதான் முக்கியம். முழு ஆத்மாவோட அவரை துதிக்கும் போது, முழு பலத்தோட கூப்பிடும் போது நிச்சயமா நம்ம எல்லாருடைய வேண்டுதலுக்கும் அவர் செவி கொடுப்பார். நிச்சயமா பதில் கொடுப்பார், வாழ்க்கையை மாற்றுவார். நம்ம வாழ்நாள் முழுவதும் அவர் கிருபையால களி கூர்ந்து மகிழும்படி ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி நிறைவு வருவோம். God bless you all. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.